அல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசித்த பரமபிதாவே, அப்பா இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தின தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே அப்பா, 5 அதிகாரங்களையும் கர்த்தாவே அப்பா முதல் பாகம் வரைக்கும் முடிக்க இந்த தேவன் கிருபை பாராட்டுனீங்க. இந்த நாள்லயும் கர்த்தாவே என்ன கர்த்தாவே அப்பா நாங்கள் கத்துக்கொள்ள வேணுமோ இந்த தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாய் கூட கெஞ்சுகிறோம். வருகிறவர்கள் துரிதமாய் வரவும் கர்த்தாவே ஒவ்வொருடைய இருதயத்தையும் கர்த்தாவே நீங்க தாமே ஆயத்தப்படுத்தும்படியாய் கூட கெஞ்சுகிறோம். துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதுமாய் நம்ம 5 அதிகாரத்தின் 2ஆம் பாகத்துக்குள்ள போறோம். அதுக்கு முன்னாடி 5ஆம் அதிகாரம் முதல் பாகம் வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அனனியா சப்பிராள் பத்தி இருந்துச்சு. அந்த அனனியா சப்பிராள் எப்படி தேவனுக்கு விரோதமா பொய் சொன்னாங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா பொய் சொன்னாங்க. அதனால அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சது. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறமா சபையில திரளான ஜனங்கள் சேர்க்கப்பட்டதையும் பார்த்தோம். ஒரு சிலவங்க பயந்ததையும் நம்ம பார்த்தோம். அது இல்லாம பேதுரு நடந்து போகும்போதே அநேக பேர் இந்த நோயாளிகளை அந்த எருசலேமை சுற்றில இருக்கிற பட்டணங்கள் எல்லாம் அந்த நோயாளிகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. படுக்கையில கொண்டு வந்து வச்சாங்க. கீழே வைக்க முடிஞ்சவங்களை கீழே வச்சு எப்படியாவது பேதுருவோட நிழல் படணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வச்சும்போது நிறைய பேர்ல அங்க எல்லாரும் குணமானதையும் நம்ம போன வாரம் பார்த்தோம். அது மாத்திரம் இல்ல, இந்த காரியத்தை அங்க உள்ள சனகரிப் சங்கம், பிரதான ஆசாரியர்கள், அதுவும் இல்லாம அங்க உள்ள சதுசேயர்கள் எல்லாம் கேள்விப்பட்டு திரும்பவுமா இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி நீங்க இப்படிலாம் செய்யக்கூடாது. பல தடவை நாங்க சொல்லிட்டோம். நீங்க சொல்றத நீங்க கேட்கவே இல்ல. இந்த இயேசுவை நீங்க குறித்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயன்படுத்தும்போது, இப் அந்த நேரத்துல பேதுரு எப்படி பதில் சொன்னாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். என்ன சொன்னாரு? மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படிதல் நல்லதுன்றத அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதே செவி கொடுப்பதே நலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க அவர் எக்ஸ்பிளைன் பண்றதை நம்ம பார்க்கலாம். இந்த நாள்லும் நம்ம 2வது பாகத்துக்குள்ள போகும்போது போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்றதையும் குயிக்கா பார்த்துடலாம். எப்படி பேதுரு ஜெயில்ல போட்டதையும், தேவதூதன் எப்படி விடுதலை பண்ணாங்க, அப்புறம் அவங்க தைரியமா சாட்சி இயேசு கிறிஸ்துவ குறிச்சு சொன்னதையும் நம்ம பார்க்கிறோம். 19 to 21 தான் இந்த வசனங்களை பத்தி பார்த்தோம். எப்படி இவங்க சிறைச்சாலையில போடும்போது தூதன் அவங்களுக்கு சங்கிலிகளை அறுத்து வெளியில கொண்டு நீங்க போய் தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்புறதையும் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த இடத்துல எப்படி அந்த தேவாலயம் அங்க அந்த இடத்துல எப்படி இருந்துச்சு, தூதன் நைட்லயே கதவை திறந்து அவங்கள விடுதலை செஞ்சதையும், நீங்க போய் இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாருக்கும் பிரசங்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புத்தி சொல்றது லைக் அட்வைஸ் பண்றதையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 22 to 26 அங்க உள்ளுக்குள்ள வச்சவங்கள தேடி இவங்க எல்லாம் போறாங்க. காவல்காரர் எல்லாம் போறாங்க. சேனை தலைவன், பிரதான ஆசிரியர்கள் இதெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இதெல்லாம் என்னம்மா முடியுமோ? என்ன நடக்குது? கண்டினியூஸா ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனைகள் வருகுதே. அவங்கள எவ்வளவோ நம்ம அடக்கி பார்த்தோம். அவங்க ஆனா இந்த எப்படியும் ஆண்டவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே. ஜெயில்ல போட்டு பார்த்தாச்சு. அவங்கள துன்புறுத்தாச்சு. ஆனாலும் அவங்க நிக்க மாட்டேன்றாங்களே. அப்படிலாம் இவங்களுக்குள்ள ஒரு பக்கம் பயம். அவங்க குழப்பம் ஆயிடுறாங்க. எவ்வளவு பாதுகாப்பா வச்சோம். எப்படி வெளியில வந்துட்டாங்களே. என்ன செய்யறது? ஜனங்கள் எல்லாம் இவங்கள நம்ம இந்த மாதிரிலாம் அவங்க பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தா பயங்கர கலவரம் ஆகுமே. அப்போ அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க குழம்பி போயிருந்தாங்க. ஆலோசனை சங்கத்துல தைரியமா, ஆனா இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு தைரியமா எடுத்து சொன்னாங்க. மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது அப்படின்ட்டு சொன்னதை போன வாரம் நம்ம பார்த்தோம். இதுவும் இல்லாம இந்த தானியேல வச்சு கொஞ்சம் ஒப்பிடு, பழைய ஏற்பாட்டுல இந்த மாதிரி சிச்சுவேஷன் தானியேல தேவதூதனை வச்சு எப்படி சிங்கங்களின் வாயை அடைச்சு போட்டதையும், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சிலைக்கு
சிலைக்கு முன்பாக இருந்து பணிய மறுத்ததையும் நம்ம பார்க்கிறோம். பார்த்தோம் போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் இந்த 27 to 30 பார்க்கலாம். பைபிள் இருக்கவங்க கையில எடுத்து அதை ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி அப்படின்ட்டு இந்த வசனம் இதுவரைக்கும் முடிகிறது. இத நம்ம ஒரு 4 நிலையா வச்சு நம்ம பார்க்கலாம். அதாவது அடைக்கப்படும் கதவுகளும் திறக்கும் தேவனும். இது வசனம் 19லயே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். போய் நில்லுங்கள், அதாவது பின்வாங்காத ஊழியம். நீங்க அதாவது எதுக்குன்னா, அந்த தேவதூதன் சொல்றாரு, உங்களை நான் விடுதலை செய்யறேன், ஆனா நீங்க போகிறதுக்காக இல்ல, அங்க போய் நின்னு பிரசங்கம் பண்ணணும்ன்ற காரியத்தை 20ஆம் வசனத்துல பார்க்கிறோம். மனுஷருக்கு அல்ல, தேவனுக்கே கீழ்ப்படிதல். வசனம் 29ல நம்ம பார்க்கலாம். அடுத்தது சிலுவையும் சிங்காசனமும். வசனம் 30ல நம்ம இன்னும் டீட்டெயிலா இந்த காரியத்தை ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில அதை இணைச்சு நம்ம 4 நிலையில நம்ம இதை பார்க்கலாம். அடைக்கப்படும் கதவுகளும் திறக்கும் தேவதூதனும். அப்போ இது என்ன அப்படின்னு சொன்னா, மனுஷர்கள் நம்ம சிறைப்படுத்தலாம், ஆனா தேவனுடைய திட்டத்தை சிறைப்படுத்தவே முடியாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டம் வச்சிருக்காரு. அந்த திட்டம் கட்டாயமா நிறைவேறும். யாரு எப்படி தடை செஞ்சாலும் அது கட்டாயமா நிறைவேறும். இந்த நம்முடைய ஊழியத்திலோ அல்லனா தனிப்பட்ட வாழ்க்கையிலோ மனிதர்கள் சில கதவுகளை பூட்டலாம், எதிர்ப்புகள் தடைகள் வரலாம். ஆனா திறக்கிறவன் ஒருவனுமே இல்லை என்று சொல்லப்பட்ட கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பியாவது நமக்கான வழியை திறப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது இதுலதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் போன வாரம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஊழியக்காரர் இருந்தாங்க. அவங்க ஒரு நார்த் இந்தியால வேலை பார்க்கறாங்க. நார்த் இந்தியால ஊழியம் செய்யறாங்க. அவங்களுடைய பேரை நான் சொல்ல விரும்பல. இது உண்மையா நடந்த சம்பவம். அவர் ஒரு கிராமத்து சைட்ல ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு 3 நாள் கூட்டம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஏரியா ரொம்ப ஹிந்துஸ் லைக் புறஜாதியார் இருக்கிற இடம். தேவனுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாத, இல்லைன்னா எப்படி சொல்றது, அங்க தேவனுடைய காரியத்துக்கு எதிர்க்கிற ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ அங்க என்ன பண்ணாங்க, இவர் வராரு அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே அந்த அங்க உள்ள ஜனங்கள், அதாவது மெயினா அங்க உள்ள ரவுடிங்க எல்லாம் சேர்ந்து அவங்க கத்தி, அருவாள், எல்லாம் எப்படி எதெல்லாம் வச்சு கொலை பண்ண முடியுமோ அப்படி எல்லாத்தையும் வச்சுட்டு ரெடியா இருந்தாங்க. அவர் உள்ளுக்கு வந்தா கொலை செஞ்சிடணும், நம்ம ஊருக்குள்ள தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப வைராக்கியமா இருந்தாங்க. இதுல என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் வந்தாரு. அவர் கூட 2 பேரு அவங்க கூட நடந்து போய், அப்போ அந்த ஊழியக்காரர் நினைச்சாங்க, சரி நம்மள ரிசீவ் பண்றதுக்கு தான் வந்திருக்கிறாங்க, நம்மள கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அப்போ எந்த பக்கம் போகணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. கூட்டம் நடந்துச்சு. அவருக்கு ஒண்ணும் ஆகல. அடுத்த நாள் கூட்டம் நடந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் கூட்டமும் நடந்துச்சு. இப்படி 3 நாள் கூட்டமும் நடந்துச்சு. அந்த ஊழியக்காரர் போயிட்டாங்க. ஆனா அந்த ஊழியத்துல இதே 5 பேர் இவரை கொலை பண்ணணும்னு நினைச்ச அந்த 5 பேரும் ஆண்டவர் அவங்கள தொட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க சொன்னாங்களாம், இந்த ஊழியக்காரர் வரும்போது நாங்க எப்படியாவது அவரை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க வெயிட் பண்ணோம். ஆனா அவரை சுத்திலும் எப்பயும் தூதர்கள் இருந்தாங்க, தேவதூதர்கள் இருக்கு. அவரை சுத்தி பிரகாசமா இருந்தனால எங்களால அவர்கிட்ட நெருங்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இதேதான் நம்ம எலிசாவுடைய கதையிலையும் பார்க்கலாம். அந்த அந்த ஒரு ரெஃபரன்ஸ்லயும் ராஜாக்கள் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வேலைக்காரனுடைய கண்களை திறந்துடலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க.
ஏன்னா, அவ்வளவு ஒரு பாதுகாப்பு, அக்கினிமயமான ரதங்கள் அந்த இடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் எலியா பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனா, வேலைக்காரன் பார்க்க முடியாதனால, "ஆண்டவரே, இவனுடைய கண்களை திறந்தருளும்" அப்படின்ட்டு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நமக்கும் ஆண்டவர் குடுக்கிற பாதுகாப்பு அவ்வளவு மகத்தானதா இருக்கும். அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இதுல இந்த இந்த இது வந்து ஒரு பழைய ஏற்பாட்டுல ஒருத்தரோட ஒப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா, எரேமியா தீர்க்கதரிசி. இந்த எரேமியா தீர்க்கதரிசி பத்தி அவர் வந்து இதே மாதிரி அவரையும் வந்து சிறையில அடைக்கல. அவர வந்து ஒரு குழியில போட்டாங்க. அவருக்கும் அது ஒரு சிறை மாதிரி. அப்போ அந்த குழியில இது இந்த கதை எப்படி ஐ மீன் இந்த கதை இல்ல. இதனுடைய இன்சிடென்ட் எப்படி அப்படின்னா, எரேமியா 38ஆம் அதிகாரம் இது எழுதப்பட்டிருக்கிறது. இதுல என்ன அப்படின்னு சொன்னா, அவரு வந்து ஆக்சுவலி இந்த எரேமியா வந்து தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. அப்ப அந்த பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும். இந்த பாபிலோனியர்கள் வந்து இந்த தேசத்த வந்து அழிச்சிருவாங்க, தீக்கிரையாக்கிருவாங்க. அப்படியெல்லாம் வந்து அவங்க சொன்னாங்க. அப்போ அந்த இது அப்படி சொல்லும்போது, அங்க உள்ள ஜனங்கள் அதை ஏத்துக்கொள்ளல. நீங்க எப்ப பார்த்தாலும் வந்து நீங்க வந்து நல்லது சொல்றதில்ல. இந்த மாதிரி தான் சொல்றீங்க. உங்கள வந்து அடைச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிதேக்கியா ராஜா கிட்ட போய் கேட்கும்போது, சிதேக்கியா ராஜா சொல்றாரு, "உங்க கையில தானே இருக்காரு. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பண்ணுங்க" அப்படின்ன பிறகு, இவர வந்து அந்த குழியில போட்டுர்றாங்க. இந்த குழியில போட்டாங்க அப்படின்றது வந்து எத்தியோப்பியன் ஆகிய இந்த எபெத்மெலேக் வந்து கேட்டுட்டு ஓடி ராஜா கிட்ட போறாரு. நீங்க அப்படியே நீங்க அந்த குழியில விட்டீங்கன்னா அவர் இறந்து போயிருவாரு. நம்ம வந்து அவரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்துல போய் கேட்கும்போது, அப்ப சிதேக்கியா ராஜா சொல்றாங்க, ஓகே, நீ போய் இந்த மாதிரி இந்த வழியில வந்து அவரை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிதேக்கியா ராஜா கிட்ட வந்து அதுக்கப்புறமா அதுக்குள்ள காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அதாவது அவர் வந்து தனியா கூப்பிட்டு, நீ வந்து எனக்கு சொல்லு, நான் உன்னை வந்து உன்னுடைய ஜீவன் போகாது, அதுக்கு நான் கேரண்டி, நான் ஆண்டவர் என்னை பார்த்துட்டு இருக்காங்க, அதனால நான் வந்து அவருக்கு முன்னாடி சொல்றேன், உன்னோட ஜீவன் எடுக்க மாட்டேன், உண்மையை மட்டும் சொல்லுன்னு சொன்னப்போ, நிச்சயமா இந்த பாபிலோனியர்கள் வந்து இந்த இடத்த வந்து தீக்கிரையாக்க போறாங்க, நீங்களும் இந்த இடத்த விட்டு வெளியில போகணும், அப்பதான் பாதுகாக்கப்பட முடியும் அப்படின்லாம் சொல்றத நம்ம பாக்குறோம். ஆனா இதுல நான் சொல்ல வர காரியம் என்னன்னா, ஆண்டவர் யார எப்ப விடுவிக்கணும்னு நினைக்கிறாரோ, நிச்சயமா அது நடந்தே தீரும். இப்ப இந்த எரேமியாவ ஒரு எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக் மூலமா காப்பாற்றப்பட்டத நம்ம பார்க்கிறோம். அது மாதிரிதான் இங்கேயும் வந்து தேவதூதனால் வந்து இந்த பேதுரு வந்து காப்பாற்றப்பட்டத நம்ம பார்க்கிறோம். போய் நில்லுங்கள். அதாவது ஒரு விடுதலை அப்படின்னு கிடைச்சிச்சு அப்படின்னா, ஒரு பின்வாங்காத ஊழியம் செய்யணும். அதாவது விடுதலை வந்து நமக்கு வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு இல்ல. மீண்டும் நம்ம ஓடணும். அதுக்காகத்தான் அந்த விடுதலை கிடைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுல உள்ள தியானம் அப்படின்னு சொன்னா, அந்த தேவதூதன் வந்து அவர்கள விடுவிச்ச உடனே பாதுகாப்பான போய் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லவே இல்ல. இல்லன்னா நீங்க வந்து யார் உங்கள கைது செய்தாங்களோ, அவங்கள போய் நீங்க போய் அவங்களுக்கு எதிரா நீங்க நில்லுங்க. அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. ஆனா, அந்த தேவாலயத்துல தானே உங்கள வந்து கஷ்டப்படுத்தி, நீங்க உங்கள வந்து விசாரணை பண்ணி, இங்க கொண்டு வந்து ஜெயில்ல வச்சிருக்காங்க. அந்த தேவாலயத்துக்குள்ளேயே போய் நில்லுங்க. தேவன் எங்க ஒரு அற்புதத்த இதனுடைய பாடம் என்ன? தேவன் வந்து நமக்கு ஒரு அற்புதம் செய்யும்போது, தைரியமா அத வந்து சாட்சி சொல்லணும். அதாவது சாட்சி சொல்லலாம். ஆனா சாட்சிய விட சுவிசேஷம் சொல்லணும். ஆண்டவர் மரித்தார். நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்தார். உயிர்த்தெழுந்தார். அதுவும் இல்லாம 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்தார். இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து பலியிட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா ஆல்ரெடி அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்த சிந்தி அவர் பலியானார். இது சுவிசேஷம். ஆனா எனக்கு இந்த தேவன், இந்த உயிர்த்தெழுந்த தேவன் எனக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட்சி சொல்லணும். அப்போ கா விடியற் காலமே போய் அந்த தேவாலயத்துல நின்று அவங்க கீழ்ப்படிஞ்சு, அந்த தேவன் செய்த அற்புதங்கள அவங்க வந்து விவரிச்சு சொல்றாங்க. அப்போ அடுத்தது வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஒரு விசுவாசியோட நிச்சயமான நிலைப்பாடு இதுதான். அப்படின்னா மனுஷருக்கு அல்ல, தேவனுக்கே கீழ்ப்படியணும். நம்ம ரோமர் 13 அதிகாரத்துல பார்க்கலாம் இத. அதாவது எந்த அதிகாரத்துக்கும் நம்ம கீழ்ப்படியணும். ஆனா ஒரு காரியம். இப்போ இங்க வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதிகாரிகள் வந்து அவங்கள மிரட்டுறாங்க. பேதுரு வந்து தயங்காம, அது வந்து ஒரு ஹெசிடேஷனே இல்ல. அவர் வந்து சொல்றாரு, மனுஷருக்கு கீழ்ப்படிகிறது, இப்ப நீனும் ஒரு மனுஷன் தானப்பா. ஆனா அதிகாரத்துக்குள்ள இருக்கிற நான் கீழ்ப்படுகிறேன். ஆனா
தேவனை விட நான் உன்னுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய முடியாது அப்படின்றத வந்து அவ்வளவு அழகா வந்து சொல்றாரு. மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல கூட நம்ம இத பார்க்கலாம். தானியேல் வந்து ராஜாவுக்கு வந்து பயப்படவே இல்ல. வழக்கம் போல எப்பயும் செய்யற மாதிரி அந்த மேல் அறையில போய் ஜன்னல திறந்து வச்சுக்கிட்டு தேவனை தொழுது கொண்டான்னு சொல்லிட்டு தானியேல் 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். அதாவது நம்முடைய மனசாட்சிக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் விரோதமா ஒரு உலக சட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படின்னு அவசியமே கிடையாது. அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிதான் செய்யணும். ரோமர் 13ல இருக்கிற மாதிரி அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியணும். ஆனா அதை விட அது கான்ட்ரடிக்ஷன் ஆகுதா? நிச்சயமா ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் நம்ம கீழ்ப்படணும். ஒருவேளை நம்ம வேலை ஸ்தலங்களை நம்ம சொல்லலாம், அவங்க வந்து சொல்லலாம் இந்த மாதிரி அவனுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது, அவன் எதுலயுமே கலந்துக்க மாட்டான். ஏன் நம்ம வந்து ஒரு வேறுபட்ட ஜீவியம் செய்யணும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அவங்க என்னதான் சொன்னாலும் நிச்சயமா அதுக்குரிய மகிமை ஆண்டவர் வச்சிருக்காரு. அதாவது சிலுவையும் சிங்காசனமும் என்ன, இந்த சிலுவையில அவர் மரிச்சாரு. நீங்க தான் கொலை செஞ்சீங்க. நீங்க கொலை செஞ்ச இயேசுவ தேவன் எழுப்பினார். அந்த அவமானத்தின் சின்னம் அந்த மரத்துல தொங்க வச்சு அந்த இன்றீன் அப்படிலாம் எழுதுனாங்கல்ல, அந்த அதாவது தேவன் வந்து அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் உயர்த்திட்டார். அதாவது உலகம் நம்மள வந்து கீழ்த்தரமா, அதாவது இவங்கெல்லாம் எதுலயுமே ஒண்ணுமே லைக் இல்ல, எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னா கூட ஆண்டவர் ஏற்ற வேலையில உயர்த்துவார். ஏன்னா இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்லவே. அப்போ நம்ம உயிர்த்தெழுதலுக்கு பின்னாடி ஒரு மகிமையான ஒரு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமா நாம அவரை காண்போம். அந்த இடத்துல ஆண்டவர் நிச்சயமா நம்மள மகிமைப்படுத்த அவர் வந்து அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி ஸ்தேவானை வந்து அவங்க அவர் அந்த இடத்துல மகிமைப்படுத்த போல நமக்கும் இக்காலத்து பாடுகள் அனுபவிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்தது 5ஆம் அதிகாரம் 31ல இருந்து 42 வரைக்கும் உள்ள கண்டென்ட் என்னன்னா, அப்போஸ்தலர்கள் வந்து தைரியமா சாட்சி சொல்றாங்க. கமாலியல் வந்து ஞானமா வந்து தலையிடுறாரு அதுல. அந்த காரியத்தையும் இந்த வசனங்கள்ல பார்க்கலாம். கடைசியா வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்தினாலும் துன்புறுத்தினாலும் அதுக்கு மத்தியிலையும் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த 5ஆம் அதிகாரத்தின் மெயின் இதுவே வந்து இந்த இந்த வரப்போகிற காரியங்கள் தான். இப்போ 5ஆம் அதிகாரம் 31ல இருந்து 33 முதல் 3 வசனத்துல என்ன எழுதியிருக்குது? இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அதை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கம் அடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள் அப்படின்றது பார்க்கலாம். இது என்னன்னா, அதாவது இது ஒரு 3 பாகமா நம்ம பிரிச்சு பார்க்கலாம்ல. அது வந்து இரட்சகராகிய இயேசு, கமாலியலின் ஞானமான ஆலோசனை. அடுத்ததுதான் கடைசியில தான் வந்து அவங்க அவமானப்பட்டாலும் அதை ஒரு ஸ்லாக்கியமா அவங்க வந்து பாக்கியமா அவங்க வந்து கருதுனாங்க. இந்த இரட்சகராகிய இயேசு இது வந்து 3 வசனத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, பேதுரு வந்து அந்த அந்த சனகரி சங்கத்துக்கு நியாய சங்கத்திற்கு முன்பாக சுவிசேஷத்தை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த அதிபதி, அதாவது இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுவதற்காக இயேசுதான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். தேவன் இயேசுவை அனுப்புனார். இப்ப வந்து அவர் தமது வலது பாசத்தில் அதிபதியாகவும் இரட்சகராகவும் இருக்கிறார். இதுக்கு நாங்க சாட்சிகள். இந்த காரியத்தை குறிச்சு நாங்க வந்து அவருக்கு சாட்சியா இருக்கிறோம். என்ன, அவர் மரித்தாரு, உயிர்த்தெழுந்தாரு, 40 நாள் எங்களுக்கு தரிசனமானாரு, அவரு காத்திருக்கும் போது எங்களுக்கு பரிசுத்தாவி கிடைக்கும்னு சொன்னாரு. அந்த பரிசுத்தாவி எங்களோட கூட இருந்து சாட்சி கொடுக்குறாங்க. அதாவது ஒரு மனுஷ சாட்சி மட்டும் இல்ல, பரலோகமும் சாட்சி வந்து இணைஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்ற காரியத்தை அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அடுத்தது 34ல இருந்து 39 தொடர்ந்து இது ஒரே காரியமா இருக்கனால நான் இதை வாசிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா இதுக்குள்ள உள்ள காரியத்தை நம்ம விளக்கமா பார்க்கலாம். அப்பொழுது சகல ஜனங்களும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய
கமாலியேல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்பே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் அழிந்து போம். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். இப்போ இந்த இத்தனை வசனங்கள் இருக்குது. இந்த காரியத்தை, அதாவது இதுல கூட ஒரு காரியத்தை நான் சொல்லணும் விரும்புறேன். நம்ம முன்னாடியே பரிசேயன் யாருன்னு பார்த்திருக்கோம், சதுசேயன் யாருன்னு பார்த்திருக்கோம். இதுல நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல் இருக்குது. இந்த நியாய சாஸ்திரி அப்படின்னா, இந்த நியாய சாஸ்திரி, நியாய பிரமாணிகன், இதெல்லாம் இவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் சேம். மோசையினால எழுதப்பட்ட அந்த நியாய பிரமாணத்தை முற்றிலும் அவங்க படிப்பாங்க. அந்த சட்ட திட்டங்களை விளக்குகிற பணி அவங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்ல, இந்த நியாய பிரமாணத்துக்கு வழிகாட்டிகள் இவங்கதான். அதாவது இது மோசேக்கு தேவன் ஒரு 10 கற்பனைகளையும் ஒரு 613 கட்டளைகளையும் எழுதி கொடுத்தாங்க. அப்போ அத நல்லா படிச்சு எது செய்வகை எது செய்யக்கூடாது, இதுல எல்லாம் ரொம்ப அந்த சட்டத்தை ரொம்ப கிளியரா படிச்சவங்க தான் இந்த நியாய பிரமாணிகள், நியாய சாஸ்திரி அப்படின்னு சொல்லலாம். சமுதாயத்துல ரொம்ப மதிப்பு உள்ளவங்க அவங்க எல்லாம். அதுவும் இல்லாம அவங்களுக்கு கீழே நிறைய பேரை அவங்க டீச் பண்ணவும் செய்வாங்க. அந்த அந்த சட்ட திட்டங்களை கரெக்டா அவங்களுக்கு மற்றவங்களுக்கு டீச் பண்ற வேலை தான் இந்த நியாய சாஸ்திரிகளுடைய வேலை. அடுத்தது கமாலியேலின் ஞானமான ஆலோசனை 33 39 வரைக்கும் பார்க்கலாம். இது என்ன? இது கமாலியேல் இந்த 2 நபர்களை அவங்க காமிக்கிறாங்க. எதுக்காக காமிக்கிறாங்க அப்படின்னா, இந்த அப்போஸ்தலர்களுடைய இயக்கம் தானா அழியுமா அல்லது நிலைத்து நிற்குமா அப்படின்றத விளக்குறதுக்காக இந்த 2 பேரை அங்க எல்லாருக்கும் முன்னாடியும் ரொம்ப தைரியமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அப்போஸ்தலர்களை இவங்க என்ன செய்ய போனாங்க? கொலை செய்ய. இயேசுவை எப்படி கொலை செய்யணும்னு அவங்க தீர்மானிச்சு அவங்க கொலை செஞ்சாங்களோ, அதே பிரதான ஆசாரியர்கள், சதுசேயர்கள் இப்போ இந்த அப்போஸ்தலர்களுக்கு ஆப்போசிட்டா வராங்க. இப்பதான் கமாலியேல் எழும்பி இவர் ஒரு பவுலோடைய குரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 22 அதிகாரம் 3ஆம் வசனத்துல அப்போஸ்தலர்களே பார்க்கலாம். இவர் எல்லாராலும் மதிக்கப்பட்ட ஒரு பெரிய பரிசேயர். ஆலோசனை என்ன கொடுக்குறாருன்னா, இந்த தெயுதாசும் யூதாசும் 2 பேருடைய உதாரணத்தை காமிச்சு, இவங்க எல்லாம் மனுஷனால உண்டானாங்க அப்படின்னா தானாவே அழிஞ்சிருவாங்க. ஒருவேளை இவங்க மனுஷனால உண்டாக்கப்படாமல் தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அவங்கள ஒழிச்சு விட உங்களால கூடாது. தேவனோடே எதிர்த்து போராடுகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றார். இந்த ஆலோசனை தான் அந்த அப்போஸ்தலருடைய உயிரையே காப்பாத்துச்சு. இல்லைன்னா இயேசுவை எப்படி கொலை செஞ்சாங்களோ அதே மாதிரி இவரையும் கொலை செஞ்சிருப்பாங்க. இந்த 2 நபர்கள் யாரு? தெயுதாஸ், அடுத்தது கலிலேயனாகிய யூதாஸ். இது 36ஆம் வசனத்திலையும் 37ஆம் வசனத்திலையும் பார்க்கலாம். இந்த தெயுதாஸ் இயேசுக்கு பிறகு, அதாவது அவருடைய பிறப்பிற்கு பின் அப்போஸ்தலர் நடபடிகள்ல அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதுறதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்துல தான் இருந்தவர் அப்படின்னு பார்க்கலாம். இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் தன்னைய ஒரு பெரியவனா காமிச்சுக்கிட்டார். அதாவது மனுஷ வணக்கம் நம்ம பாக்குறோம். அதாவது தன்னையே உயர்த்தி காண்பிக்கிறது. நான் தான் இந்த காரியங்கள்லாம் செய்வேன், இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது, இந்த பரிசேயனுக்கு ஒண்ணும் தெரியாது, இந்த ஊழியக்காரங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நான் தான் என்னாலதான் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பட்டை அடிச்சு ஒரு 400 பேர் இவரை பின்பற்றினாங்க. ஆனா என்ன ஆச்சு? இவரை கொலை செஞ்சுட்டாங்க. அப்ப
தலைவர் இறந்த உடனே அங்க உள்ள எல்லாரும் எல்லா பக்கமும் விலகி ஓடிட்டாங்க. அப்போ அந்த இயக்கமே இல்லாம போயிடுச்சு. இது மாதிரி பல இயக்கங்கள் நம்ம தமிழ்நாட்டிலுமே இருக்குதுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்படியாவது அவரை பார்க்கணும், அவரு என்னை பார்த்துட்டாருன்னா நல்ல காரியங்கள் நடக்கும். இப்படியெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைகள் நிறைய தமிழ்நாட்டுல இருக்குது. கமாலியலின் வாதம், இப்ப இவர் மனுஷரால் எழும்புனா அழிஞ்சிட்டான். இப்ப அடுத்தது கலிலேயனாகிய யூதாஸ். வசனம் 37ல நம்ம பார்க்கலாம். இந்த காலம் எப்பன்னா ரோம அரசாங்கம் குடிமதிப்பு, அதாவது டாக்ஸ் என்ரோல்மெண்ட் எழுதுற நாட்கள்ல இவர் எழும்புறாரு. இவருடைய பிரச்சனை என்ன? இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, வரி செலுத்துவதற்கு எதிராக ஜனங்களை தூண்டிவிட்டு திரளான ஜனங்களை தன் வசப்படுத்தினார். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காங்க? ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவர் என்ன பண்றாங்க? நீங்க அங்க ஏன் கொடுக்குறீங்க? வரி ஒண்ணு கட்டணும்னு அங்க ஒண்ணு அவசியமே கிடையாது, அப்படி ஒண்ணு எங்கேயும் எழுதி வைக்க, அதாவது வேண்டா வேண்டாவாதம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் டைவர்ட் பண்றாரு. நீங்க அரசாங்கத்துக்கு ஒண்ணு கொடுக்க வேணாம், ஆண்டவருடைய கிருபையால நம்ம எல்லா அரசாங்கத்துக்கும் கீழ்ப்படியணும். இதுதான் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. வரி இங்க நம்ம செலுத்த மாட்டோம்னு சொன்னா இங்க இருக்க முடியுமா? இங்க உள்ள காரியங்களுக்கு நம்ம அடங்கிதான் போகணும். அதே மாதிரிதான் இந்தியாலயும் நம்ம அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் கட்டாயமா நம்ம அப்ளைஜ் பண்ணிதான் போகணும். அப்ப முடிவு என்ன? இவனும் அழிஞ்சு போறான், இவனை பின்பற்றின எல்லாருமே சிதறடிக்கப்படுறாங்க. இந்த கமாலியல் வாதம் பண்றாரு. என்ன? இப்ப யூதாஸின் இயக்கமும் மனுஷ முயற்சினாலதான் வந்துச்சு. அவன் யூதாஸ் தன்னை பெரியவனா காமிச்சான். இவன் அரசாங்கத்துக்கு அகெயின்ஸ்டா ஆட்களை கூட்டினான். அப்போ எதுவுமே தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்னு நம்ம வாசிக்கிறோம். இதே மாதிரிதான் அவங்க தங்களை உயர்த்தினாங்க, சிதறடிக்கப்பட்டாங்க அப்படின்ட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ண. இப்ப இந்த கமாலியல் யாரு? இவர் சொல்றதை எப்படி எல்லாருமே கவனிக்கிறாங்க? அங்க இருக்கிற பிரதான ஆசாரியர் கவனிக்கிறாங்க, சதுசேயர் கவனிக்கிறாங்க, அங்க கூடி வந்திருக்கிற எல்லாரும் கவனிக்கிறாங்க. இவர் சொன்ன உடனே சரின்னு, அதாவது நீங்க அந்த அப்போஸ்தலர்களை வெளியில அனுப்பிடுங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு அவங்க எல்லாம் கவனிக்கிறாங்க. அப்போ இது நடந்தது இந்த 1ஆம் நூற்றாண்டுல நடந்துச்சு. ரொம்ப என்ன சொல்றது, இவரை பத்தி இன்னும் கூட கொஞ்சம் காரியங்களை பார்க்கலாம். இவர் யாருன்னா 3 காரியமா நம்ம வித்தியாசமா பார்க்கலாம். ஐ மீன் 3 கோணங்கள்ல பார்க்க போறோம். யூத மதத்தின் உயரிய போதகர். ஒண்ணு இவர் போதகர். 2வது நம்ம பவுலோட ஆசிரியர்னு கூட நம்ம பார்க்கிறோம். பவுலே அதை எழுதி வச்சிருக்க, அதையும் கொஞ்சம் பார்க்கலாம். அப்போஸ்தலருக்கு ஆதரவா இப்பதான் பார்க்கிறோம். அந்த ஞானமா அவர் ஆலோசனை கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். முதலாவது யூத மதத்தின் உயரிய போதகர். இந்த போதகர் அப்படின்னா அத செலிபிரிட்டி மாதிரி, அதாவது அந்த காலத்துல போதகர்ன்றது செலிபிரிட்டி இல்ல, ஆனா இவர் ஒரு மதிப்புக்கு உரியவர். கமாலியல் ஒரு மதிக்கப்பட்ட பரிசேயர். அவர் யூதர்கள்ல உச்ச நீதிமன்றத்துக்கான அதாவது சனகரின் அதுல ஒரு உறுப்பினராகவும் இருந்தாரு. சிறந்த வேத பாரகர். எப்படி எஸ்ரா 1வது வேத பாரகரா இருந்தாரோ, ஆக்சுவலி இங்க ஸ்டடீஸ் நிறைய காமிக்குது, இவங்க 35வது வேத பாரகர் அப்படின்னு சொல்லிட்டு. யூத கலாச்சாரத்தில் அவருக்கு எவ்வளவு மரியாதை இருந்துச்சுன்னு சொன்னா, அவரை ரபான் ரபான் அப்படின்னு சொன்னா எங்கள் குரு அப்படின்னு பேரு. இவர் அது மட்டும் இல்ல, இவர் இந்த ரொம்ப நிறைய ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சட்ட அறிஞர். அந்த சட்டத்தெல்லாம் ரொம்ப சூப்பரா ரிசர்ச் பண்ணி அவ்வளவு கைக்குள்ள வச்சு அவ்வளவு அந்த டிப்ல வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் தேர்ந்தவர், சட்ட அறிஞர். இவர் ஹில்லேலின் பேரன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எதுக்கு அது சொல்றேன்னா, இந்த ஹில்லேல் 1ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு இவரும் ஒரு குரு, இவரும் ஒரு ரபி. இவருடைய பையன்தான் ரபி சிமியோன்னு சொல்லிட்டு. ஹிலேல் இறந்த பிறகு இவர் அந்த சனகரிப் சங்கத்துக்கே தலைவரா மாறுறாரு. யாரு? இந்த ரபி சிமியோன்னு சொல்றவர். இவருடைய பையன்தான் கமாலியல். என்ன ஆக்சுவலா இப்ப இது யாரு அப்படின்னா, இவங்க இந்த நியாய சாஸ்திரிகள் இப்பதானே சொன்ன யாருன்னு சொல்லிட்டு, அந்த சீனாய் மலையில கொடுக்கப்பட்ட எல்லா சட்டத்தையும் அவங்க நல்லா படிச்சு அதுல தேர்ந்து அதை டீச் பண்றதுல அவங்க கை தேர்ந்தவங்க. அது மட்டும் இல்ல,
அந்த இத்தனை வேத பாரகர் வந்ததுல எஸ்ரா முதல்ல இவங்க வந்து 35வது வேத பாரகர். அது மட்டும் இல்ல, ஒரு சாட்சி கூட அது வந்து பவுல் சவுலா இருந்தப்போ அவருக்குமே வந்து இவர் வந்து ஒரு டீச்சர். சரியா? அது இல்லாம இவர் வந்து எப்ப இறந்தாங்க அப்படின்னா, இந்த எருசலேம் வந்து அழிக்கப்படுறப்ப அது 18ஆம் ஆண்டுக்கு முன்பு இவர் வந்து இறந்தார் அப்படின்னு போட்டிருக்குது. இவருடைய மகன் சிமியோன் வந்து கிபி 70 வந்து அந்த நகரம் வந்து இடிபாடு இருந்தப்போ அப்போ அவர் வந்து இறந்தாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து இவர் வந்து ரொம்ப கண்டிப்பா யூதருக்கு வந்து யூதர்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டீச்சராகவும் இருந்தாருன்னு சொல்லி அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. 34 to 39வது வசனங்கள்ல இந்த கமாலியலை பத்தி நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம நான் சொன்ன மாதிரி அப்போஸ்தலன் ஆகிய பவுல் சவுலா இருந்தப்போ அவருக்கு வந்து ஆசிரியராகவும் இருந்தாரு. இது ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாகவே எருசலேம்ல அவருடைய பாத தருக அமர்ந்து அந்த வேத பிரமாணங்களை எல்லாம் வந்து கற்றுக்கொண்டார் இந்த பவுல். சரியா? அதான் அந்த வசனத்துல இருக்குது. 22:3 நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். இது வந்து யார் சொல்றாருன்னா பவுல் சொல்றார். அது அந்த நான் வந்து அவருடைய பாதத்துல வளர்க்கப்பட்டேன், சட்டத்தில் வந்து கண்டிப்பான முறைப்படி நான் வந்து போதிக்கப்பட்டேன். அது மட்டும் இல்ல, அந்த கமாலியல் வந்து ரொம்ப ஒரு மதிப்பு, அதாவது ரொம்ப ஹை அபிஷியல் அவர் மதிப்பு பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம சபையில வந்து ஒரு சூப்பரான ஒரு அதிகாரத்தையும் வச்சிருந்தாங்க. அதனாலதான் வந்து இங்க உள்ள எல்லா சனகரிப் சங்கத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து அவருக்கு வந்து லிசன் பண்றாங்க, உடனே வந்து தீர்ப்பு எடுக்காம. அதுவும் இல்லாம அப்போஸ்தலருக்கு வந்து இப்ப ஞானமா வந்து அவர் ஆலோசனை கொடுக்கிறாரு. இந்த 2 பேரை வச்சு தெயுதாசியும் யூதாசியும் காமிச்சு ஞானமா அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த மனுஷர்களுக்கு எதையாவது நீங்க செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் அழிந்து போகும், தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுதான் வந்து அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 38 39 நம்ம பார்க்கலாம். இவருடைய தலையீட்டுலதான் இவர் தலையிட்டதுனாலதான் அங்க உள்ள அப்போஸ்தலர்கள், அதாவது பேதுரு எல்லாரும் வந்து உயிர் தப்புனாங்க. அதாவது ஞானமா அவர் வந்து சொன்னார். இந்த சனகரி சங்கம் வந்து இந்த அப்போஸ்தலர்களை கொல்ல வரும்போது கமாலியல் வந்து அவங்களை எல்லாம் வெளியில இருக்கிறதுக்கு கட்டளை கொடுத்துட்டு இங்க வந்து அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்ன? சபைய வந்து நிதானமா கடைபிடிக்கணும், சபையுடைய நிதானத்தை கடைபிடிக்கணும். நீங்க சண்டை போட்டு எதையும் செய்யக்கூடாது, சண்டை இடுவதற்கு நம்ம எதிரா இருக்கணும், அதுல வந்து குழப்பங்கள் வரக்கூடாது. அதாவது கடவுளுக்கு எதிரானது காத்திருந்து கவனிக்கும். சரியா? நம்ம நிறைய காரியங்கள் பார்க்கலாம். ஆண்டவரை எதிர்த்தவங்க பல பேர் வேதாகமத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது. தேவனை எதிர்த்தவர்கள் யாருன்னா முதலாவது வந்து லூசிபர், ஏசாயா 14:12 பார்க்கலாம். அடுத்தது வந்து ஏஞ்சல்ஸ், அதாவது தூதர்கள். 2 பேரு 2:4 பார்க்கலாம். தர்க்கம் பண்ணாங்க அவங்க, யூதால வந்து மோசேயுடைய சரீரத்தை வச்சு தர்க்கம் பண்ணாங்க. அப்ப அவங்க எல்லாம் தேவனை எதிர்த்தவங்க. நிம்ரோது, அவரை பத்தி ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல 1 to 9 பார்க்கலாம். அடுத்தது பார்வோன், கடின இருதயம் இருந்துட்டு எப்பயுமே தேவனுக்கு எதிர்த்து நிக்கிறத நம்ம பார்க்கலாம். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வரைக்கும். ஆமானும் வந்து தேவனுடைய திட்டத்துக்கு எதிரா நிக்கிறத நம்ம பார்க்கலாம். எஸ்தர் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். அடுத்தது 3ஆம் அதிகாரம் 1 to 7 10 பார்க்கலாம். அடுத்தது வந்து இஸ்ரவேலை ஆண்டவர்கள், அதாவது இஸ்ரவேலுடைய லீடர்ஸ், அவங்க முறுமுறுப்பு, கீழ்ப்படியாம, இப்படி வந்து எப்பயுமே வந்து தேவனுக்கு எதிர்த்து நின்னாங்க.
அந்தி கிறிஸ்துவும் அப்படித்தான். வெளிப்படுத்தல விசேஷத்துல பார்த்தோம்னா 13 அதிகாரம் 1 to 18, 19 அதிகாரம் 19 to 21 நம்ம பார்க்கலாம். அப்போ தேவனுக்கு எதிர்த்து நிற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமாலியல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ பழைய ஏற்பாட்டுல இத வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேர் யாரு? மோசேயையும் நம்ம வந்து மொர்தெக்காயையும் எடுத்துக்கலாம். இது என்ன மோசையை வச்சு அப்படி பார்த்தோம்னா மோசையோடைய மாமனாரை பத்தி பார்க்க போலாம். எத்ரோ, ஜெத்ரோன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்ப இந்த எத்ரோ வந்து இந்த மீதியானிய ஆசாரியர் வந்து ஆசாரியர், அதுவும் இல்லாம மோசையோடைய மாமனார். இந்த மோசே வந்து எகிப்துல இருந்து தப்பி ஓடின பிறகு அவருக்கு அடைக்கலம் கொடுத்தவர் இந்த மாமனார் யாரு? எத்ரோ. இவர் வந்து இஸ்ரவேலுக்கு நீதி அமைப்பை ஒழுங்கமைக்கிறது குறிச்சு அவருக்கு வந்து ஆலோசனை கொடுத்தாரு. அதாவது என்னன்னா, நீயே வந்து எல்லாத்தையும் தலையில போட்டுட்டு நீ செய்ய முடியாது. லட்சம் பேர் நம்ம அங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருடைய வழக்குகளை தீர்க்கிறதோ எல்லாருடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கோ உன்னால முடியாது. அங்கங்க வந்து லீடர்ஸ நீ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. அந்த தலைமை பொறுப்புகளை வந்து பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோசேக்கு வந்து ஒரு அறிவுரை கொடுக்கிறாரு. அதுவும் இல்லாம இவருடைய மனைவி, அதாவது மோசையோடைய மனைவியோட சேர்த்து வைக்கிறது, மீண்டும் வந்து இணைவதற்கு இவர் தான் வழிவகுத்தாரு இந்த எத்ரோ. இப்ப எது மெயினா அப்படின்னு சொன்னா வேதாகமத்துல தான் வந்து எல்லா காரியங்களுமே நம்ம பார்க்கலாம். இங்க ஒரு லீடர்ஷிப் அங்கதான் வந்து 10 பேருக்கு ஒரு அதிபதி, 50 பேருக்கு ஒரு அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹையரார்கி லைன் ஆஃப் கமாண்ட் அப்படின்றது செயின் ஆஃப் கமாண்ட் சொல்லுவாங்க. அப்போ அந்த கமாண்ட் ஆர்டரை வந்து இவர் வந்து சொல்லிதான் வந்து மோசே அங்க நியமனம் பண்ணதை பார்க்கலாம். அடுத்து வந்து எஸ்தர். இந்த எஸ்தர் காரியத்துல வந்து மொர்தெக்காய் வந்து நல்ல ஞானம், ஐ மீன் அவருக்கு எஸ்தருக்கு வந்து ஆலோசனை கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். என்ன? எஸ்தர்ட்ட, நீ வந்து யூத குலம், நீ வந்து ராஜ அரண்மனைக்குள்ள இருக்கிற, இப்ப நீ மௌனமா, இப்ப வந்து நீ மௌனத்துல இருந்தன்னா நம்மளுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. யூதர்கள் அனைவரையும் கொல்றதுக்கு அவன் வந்து இது வாங்கிட்டான், சைன் வாங்கிட்டான். நோக்கம் என்னன்னா, அந்த உயர்ந்த எண்ணத்துக்கு கூட, ஐ மீன் அந்த எண்ணம் நிறைவேறதுக்காக கூட ஆண்டவர் வந்து அவளை வந்து அந்த பட்டத்து ராணியா கூட ஆக்கியிருக்கலாம். ஒருவேளை இந்த காலத்திற்காகத்தான் இந்த அரச பதவி வந்து உனக்கு வந்திருக்கலாம். அதுவும் இல்லாம இன்னைக்கு நீ மௌனமா இருந்தால் யூதர்களுக்கு ரட்சிப்பு வேறு வழியா வந்துரும். அதனால நீ வந்து எந்த சூழ்நிலையும் பார்க்காம நீ தைரியமா ராஜா கிட்ட போய் நீ இந்த காரியத்தை குறித்து திட்டமாய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா, பேசிக்கலி அங்க வந்து பேதுருவ அப்போஸ்தலர்களை விடுதலை ஆக்குறதுக்கு கமாலியேல் எப்படி உதவியா இருந்தாங்களோ அதே மாதிரிதான் பழைய ஏற்பாட்டுல இது வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் தான் காமிக்கிறேன், இனியும் இருக்குது. அப்போ இதுல வந்து எத்ரோவும் மொர்தெக்காயும் உதவி செய்யறத பார்க்கலாம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5 அதிகாரம் 31 - 42 வரைக்கும் நம்ம ஒரு காரியத்தைன்னு சொன்னோம். முதல்ல வந்து ரட்சகராக இயேசுவை பத்தி பார்த்தோம். அடுத்தது கமாலியேல பத்தி பார்த்தோம். இனி வந்து அடுத்த கடைசி பாகத்தை வந்து அவமானத்துல, அவங்க பட்ட அவமானத்துல எல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு பாக்கியமா, ஸ்லாக்கியமா அவங்க வந்து எண்றாங்க. ஏன்னு கேட்டா அவங்களுடைய மகிமை இல்லைன்னா அவங்களுடைய பிரதிபலன், அவங்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் ஆண்டவர் பரலோகத்துல வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்லாக்கியமா கருதுறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5 அதிகாரம் 40 to 42 இதுல வந்து என்னன்னு வாசிக்கிறேன், வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். எவ்வளவு அழகா அதுல இதுவரைக்கும் வந்து அவங்க தேவாலயத்துல ஜெபம் பண்றதுக்கு போனாங்க, அப்பம் பிட்கிறதுல அந்யோன்யம் அந்த உபதேசத்துல தரித்திருந்தாங்க. இப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்குறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு வீடியோ கொண்டு அவங்க வந்து
எப்படியாவது ஆண்டவரை வந்து பிரசித்தப்படணும், ஜீவன் இருக்கிற வர அவரை வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடுகள்லையும் இடைவிடாமல் உபதேசம் பண்றத இயேசுவே கிறிஸ்துவன்னு பிரசங்கிச்சிட்டு இருந்தாங்க. இதுதான் நம்ம பாக்குறோம். அவமானத்திலேயே வந்து ஒரு அவமானத்தை வந்து ஒரு ஸ்லாக்கியமா அவங்க நினைச்சாங்க. இவ்வளவு நாள் வந்து அவங்க துன்புறுத்துனாங்க, ஐ மீன் வார்ன் பண்ணாங்க, நீங்க இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு எல்லாருக்கும் முன்னாடியும் சொன்னாங்க. அப்புறம் ஜெயில்ல போட்டாங்க. ஆனா இப்போ அந்த அதிகாரிகள் வந்து அவரை அடிக்கிறாங்க. அடிச்சதுனால அவங்கள வந்து எதிர்க்கல அவங்க. நீங்க என்ன சொல்றாங்க, அடிச்சுட்டு இயேசுவின் நாமத்தை குறிச்சு நீங்க பேசவே கூடாது அப்படின்னு கட்டளை கொடுக்குறாங்க. ஆனா இவங்க வந்து அழுதாங்களா, பயந்தாங்களா? ஒண்ணுமே இல்ல. மாறாக இனியும் நாங்க அவமானப்படுறதுக்கு வந்து நாங்க பாத்திரமா இருக்கிறோம், நாங்க ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட அங்கிருந்து புறப்பட்டு போனாங்கன்னு பாக்குறோம். அவங்களுடைய ஊழியத்தை நிறுத்தவே முடியல. அவங்க பயப்படவும் இல்ல. இவங்க பேதைமை உள்ளவங்க தான், படிப்பறிவு இல்லாதவங்க தான், பயந்த பேதர் தான். ஆனா இப்போ பயப்படவே இல்லை. ஏன்னா அவங்க ஜீவாதிபதிய பார்த்துட்டாங்க. அந்த உயிருள்ள தேவனை வந்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு பார்த்துட்டு அந்த அந்த பெந்தெகோஸ்தே நாள்ல காத்திருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றதுனால அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் எப்பயும் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால இடைவிடாமல் உபதேசித்து இயேசுதான் கிறிஸ்துன்னு அவங்க வந்து எப்பயும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். கடுமையான சோதனை வந்துச்சு, இல்லாம இல்ல. ஆனாலும் அவங்க ஆண்டவரை கைவிடவே இல்லை. அடுத்தது வந்து இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு ஒப்பிடணும். அதாவது இந்த கமாலியலுடைய புதிய ஏற்பாட்டு காரியத்தையும் பழைய ஏற்பாட்டையும் நம்ம ஒப்பிட்டோம்னு சொன்னா, இங்க வந்து கமாலியல் வந்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். தேவனுடைய காரியத்தை வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம், அதாவது என்னன்னா நீதிமொழியில் 21:30, கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. அப்போ அவரே அனந்த ஞானம். அப்ப தேவனுடைய திட்டத்தை எவராலும் வந்து முறியடிக்க முடியாது அப்படின்றத நம்ம கத்துக்கலாம். துன்பத்துல வந்து சந்தோஷம். அவங்க எவ்வளவுதான் அடிச்சாலும் அவங்க வந்து ஆண்டவரை இன்னும் இன்னும் துதிக்கதான் ஆரம்பிச்சாங்க. யோபு எப்படி? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு 1:21 பார்க்கலாம். அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்ம வந்து எப்பயும் வந்து துதிக்கிறது தான் ஒரு விசுவாசியினுடைய அடையாளம். விடாமுயற்சி, இடைவிடாம பிரசங்கித்தாங்க. நெகேமியா எப்படி வந்து அந்த சத்துருக்கள் அவ்வளவு அந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு அவ்வளவு அவங்க வந்து அவரை வந்து ஹிண்டர் பண்ணாங்க, தடுத்தாங்க. ஆனாலும் அந்த மதுல கட்டி முடிக்கணும்ன்றதுல அவர் ரொம்ப உறுதியா இருந்தார். எவ்வளவுதான் எதிர்ப்பு வந்தாலும் தேவனுடைய வேலையை வந்து நம்ம நிறுத்திடவே கூடாது. அதுதான் நம்மளுடைய தலையாய கடமை. இந்த அதிகாரம் முழுச்சு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அனனியாவையும் சப்பிராலையும் பத்தி பார்த்தோம். அவங்க எதனால வந்து ஜீவன் போச்சு, அவங்களுக்கு பரிசுத்தாவிக்கு விரோதமாக பொய் சொன்னதை பார்த்தோம். பொய் சொல்லக்கூடாது என்ற காரியத்தையும், அடுத்தது வந்து சாத்தானுடைய கிரியைகளை பத்தியும் நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து வியாதியஸ்தர்கள் வந்து சுகமாக்கப்படுறது. அப்போ அந்த பேதுரு நிழல் பட்டே வந்து அங்க வியாதியஸ்தர்கள் சுகமடைகிறத நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து அந்த காரியத்தினால பிரதான ஆசாரியர்களும் சதுசேயர்களும் இந்த அப்போஸ்தலர்களை சிறையில வச்சாங்க. சிறையில வந்து தேவதூதன் வந்து அவங்கள விடுவிக்கிறதையும், அந்த சங்கிலிகள் விலங்குகள் ஒண்ணும் அவங்கள கட்டி வைக்க முடியல அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம். அந்த பொறாமை ஏன் அவங்களுக்கு வந்துச்சு? ஏன்னா இவங்க வந்து சதுசேயர்கள், உயிர்த்தெழுதல் இல்லைன்றவங்க, மேசியா இல்ல, ஆவி இல்ல அப்படின்றவங்க இப்ப இங்க கண்ணுக்கு முன்னாடி இவங்க வந்து அந்த தேவனை உயர்த்துறாங்க. அதுவும் இல்லாம இவங்களை பார்த்து ஜனங்கள் நிறைய பேர் அவங்க பின்னாடி போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு பொறாமை. இன்னமும் கலகம் ஆயிடுமோ, நம்மளுடைய நம்ம ரோம அதிகாரிகள் கீழே நம்ம இருக்கிறோமே, நம்ம வந்து அந்த என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறோமே, நம்மளுடைய பொசிஷன் எல்லாம் போயிடும் போல இவங்களால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல எல்லாம் பொறாமை. இத வந்து கமாலியா அப்படி அவங்கள வந்து எப்படியாவது இயேசுவை கொன்ன மாதிரி இவங்களையும் கொல்லணும்னு நினைக்கும் போதுதான் கமாலியல் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி அவர் வந்து சொல்லி கொடுக்கிறாரு, என்ன எப்படி ஏன் செய்யக்கூடாது, இவங்களை எதிர்த்துக்கிட்டா என்ன நடக்கும்ன்றத வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. தெயுதாசியும் யூதாசியும் வச்சு.
எவ்வளவு தான் பண்ணாலும், அவங்கள அடிச்சாலும், அவங்க எல்லா அவமானத்தையும் அவங்க வந்து சகிச்சு கொண்டாங்க. அதாவது ஒரு காரியம் மத்தேயு 5 அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருக்கிற மாதிரி, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுவும் இல்லாம இந்த புல் இதையும் அந்த விழுகைக்கு உள்ள 7 காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் பண்ணோம். ஜெபம் இல்லாத வாழ்க்கையில தான் விழ முடியும். அடுத்தது வந்து மத்தேயு 26:41 பார்க்கலாம். அடுத்து பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை விட்டு விலகும் போது அங்க வந்து விழுகை இருக்குது. அதுவும் இல்லாம கர்த்தருடைய ஆலோசனையை கேளாத போது விழுகை வரும். நீதிமொழிகள் 11:4. வசனத்தை சார்ந்து வாழாத போது விழுகை வரும். மத்தேயு 7:26-27. இருமாப்பான ஜீவியம் செய்யும் போதும் விழுக வரும். ஒரு கடின இருதயம் வரும். 1 தீமோத்தேயு 3:6-7. 1 தீமோத்தேயு 6:9-10 வந்து ஒரு பண ஆசை. இந்த கேஆசிக்கோ பண ஆசை, உலக ஆசை வந்த மாதிரி, இந்த அனனியா சப்ராளுக்கு வந்த மாதிரி அதுவும் விழுகைக்கு காரணமாயிடும். இனி ஒரு காரியம் கூட நீதிமொழி 22:14 பார்க்கலாம். விபச்சாரத்தினாலும் பாவ இச்சையினாலும் விழுக வரும். எக்ஸாம்பிள் சிம்சோன் சொல்லலாம். அப்போ இந்த கடின இருதயம் சொல்லும் போது அது வந்து பார்வோன். இந்த விழுகைக்கு தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா கர்த்தரைய காலத்திலும் ஸ்தோத்தரிக்கணும். ஜாமக்கார ஜபம் எப்பயும் ஏறெடுக்கணும். 2வதா ஒரு வசனத்தின் மேல ஒரு தாகம் இருக்கணும். எப்பயுமே ஒரு விசுவாச அறிக்கை, எப்பயும் நெகட்டிவா எதுவுமே பேசிட்டே இருக்க கூடாது. தேவன் மேல ஒரு அளவு கடந்த வாஞ்ச இருக்கணும். தேவனுடைய நாமத்துக்கு தான் பக்தி வைராக்கியம் காமிக்கணும். எப்படி கமாலியல் பாதத்துல வந்து பவுல் உட்கார்ந்து அந்த பக்தி வைராக்கியமா படிச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு தேவன் மேல ஒரு பக்தி வைராக்கியம், ஒரு உணர்வுள்ள வாழ்க்கை வாழும்போது நம்ம வந்து விழுகைக்கு தப்பிக்கொள்ளலாம். இந்த அனனியா சப்ரால் வந்து அவங்களுடைய அந்த என்ன சொல்றது, சாத்தானுடைய காரியத்துக்கு தந்திரங்களுக்கு வந்து உட்பட்டது காரணம் அவங்களுக்குள்ள இருந்த அந்த வேலி வந்து போயிடுச்சு. அதாவது ஜபம் இல்லாம, ஐக்கியம் இல்லாம, ஒரு உலகத்தார போல ஒரு பெருமையை காமிக்கணுன்றதுக்காக அவங்க வந்தப்போ அவங்க விழுந்தாங்க. அப்போ இந்த காரியங்களை எல்லாம் வந்து நம்ம தவிர்க்கும் போது ஆண்டவர் வந்து நம்மளை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். இனி ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டுட்டு இந்த போர்ஷனை இன்னையோட நம்ம இன்னைக்கு முடிக்கலாம். அடுத்தது வந்து அடுத்த வாரம் 6ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். எங்களை அதிகமாக நேசித்த பரமபிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இதோ இந்த நேரத்திலும் கர்த்தாவே 5 அதிகாரங்களை முடிக்க தேவன் கிருபை பாராட்டினீங்க. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதுல நீங்க என்ன எங்களுக்கு சொல்லி தரீங்களோ அந்த பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிக்க உதவி செய்யுங்க. முழுமையாய் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ள ஆழங்களுக்குள்ள எங்களை எடுத்து செல்லுங்க. துதிகான மகிமையாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.